ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட ஓல்டு கோல்டு மாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீம் தான் நான் சொல்லுவேன். என்னோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நான் லலிதா ஜுவல்லரியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு குட்டி நெக்லஸ் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து 2 சவரன் வருது. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லலிதாவில் 10% தான் போட்டிருந்தாங்க. வேஸ்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மி தான். இந்த நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 16 கிராம்ஸ் வருது. இதோட வேஸ்டேஜஸ் வந்து 10%. இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 16 கிராம்ஸ் வருது அரௌண்ட். இதோட வேஸ்டேஜ் வந்து 10%. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓவரால கலெக்ஷன்ஸ்லாம் நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டெபாசிட் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா என்னோட 2 சவரன் ஷார்ட் செயினை தான் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 17 கிராம் 590 மில்லிகிராம் இருந்தது. அதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1% டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருந்தாங்க. லலிதாவை பொறுத்த வரைக்கும் ஒடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து ஃபைனல் மதிப்பு என்னவோ அதை போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக 17 கிராம் 450 மில்லிகிராம் வந்து எனக்கு வந்தது. மீதி வந்து வேஸ்டேஜஸ் எவ்வளோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பில்லில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து 2 விதமான பில்லு கொடுப்பாங்க. ஒன்று வந்து பாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணோம் இல்லையா, அதோட கிராம்ஸ் வேஸ்டேஜ் எவ்வளோ கம்மி பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு பில் கொடுப்பாங்க. என்னோட மொத்தமாக கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 17 கிராம் 460 மில்லிகிராம்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வேஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 87 மில்லிகிராம் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது அவங்களோட ப்ராடக்ட் ஓன் மேக் இல்லையா, ஸோ அதனால வந்து 87 மில்லிகிராம் வந்து போட்டிருந்தாங்க. இதே வந்து அவங்களோட மேக்கா இருந்தனா இந்த பெர்சன்டேஜ் கூட இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெட் வெயிட்டு 17 கிராம் 373 மில்லிகிராம்ஸ் இருந்தது. ஸோ கோல்ட் ரேட் அன்னைக்கு நான் டெபாசிட் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9,215 ரூபாய். அதோட மொத்த மதிப்பு வந்து 1,60,092 ரூபாய் இருந்தது. ஸோ இன்னும் 11 மந்த்துக்கு அப்புறம் இப்போ கோல்ட் ரேட் ஒரு 10,500 ரூபாய் வந்து சேல் ஆச்சுன்னா, பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராமோட ப்ரைஸ் வந்து 9,215 ரூபாய் மட்டும்தான். ஸோ அதுதான் எங்கள் பெனிஃபிட்டு. ஸோ நம்மளோட ஓல்டு கோல்டை வந்து இந்த மாதிரி ஸ்கீமில் கொடுத்து மாற்றினோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பாண்டையும் இதில் வந்து காமிச்சிருக்கேன். நம்ம ஒன் டைம் டெபாசிட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ 1 காப்பி வந்து அவங்க கிட்ட இருக்கும், 1 காப்பி வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக கிராம்ஸ் அண்ட் அமௌண்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாண்டில் போட்டு நம்மக்கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு அவங்களும் வந்து ஒரு காப்பி வச்சுருப்பாங்க. இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,60,092 ரூபாய் இருந்தது. ஃபிக்ஸ்டு கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 17 கிராம் 373 மில்லிகிராம்ஸ் இருந்தது. கோல்ட் ரேட் நமக்கு என்ன ஃப்ளக்சுவேட் ஆனாலுமே என்னோட இந்த மதிப்பு வந்து மாறாது. ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு. நம்ம வந்து ஃபியூச்சரில் ஒரு 11 மந்த்துக்கு அப்புறம் கோல்ட் ரேட் வந்து 1 கிராம் உங்களுக்கு 10,500 ரூபாய் சேல் ஆச்சுன்னா அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு வந்து லாபம் தான். ஆனால் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், விஏ ஒன்று பே பண்ணணும். ஆனால் வந்து இந்த ஸ்கீமில் நம்ம வந்து ஜாயின் பண்ணால் அது வந்து பே பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து கோல்ட் ரேட் அதிகமான வேஸ்டேஜும் அதிகமாகும். வேஸ்டேஜ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிஎஸ்டி அதிகமாகும். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணோன்னா அந்த மதிப்பெல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரீ க்ளோசஸும் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலாகவே வேஸ்டேஜ் வந்து லலிதாவில் கம்மிங்கிறப்போ நம்ம ஒரு 8 மந்த்தில் க்ளோஸ் பண்ணிட்டு கூட நகை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 5 மந்த்லேருந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா 5%, அப்புறம் 6 மந்த் 6% சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜாக வந்து நமக்கு கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. அட் லாஸ்ட்டாக 11 மந்த்துக்கு உங்களுக்கு வந்து 100% வந்து வேஸ்டேஜ் கிடையாது. நம்ம எந்த இடத்துல வந்து இந்த ஸ்கீமை வந்து இனிஷியேட் பண்ணுறோமோ அந்த பிரான்ச்சில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் 11 மந்த் ஸ்கீம் ஜாயின் பண்ணாலும் இந்த ஸ்கீமோட கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம்னு தான் சொன்னாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா போகும்போது யார் பேரில் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா வந்து பேன் கார்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஃபோன் நம்பர் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும்னு சொல்கிறாங்க ரெடெம்ஷன் பண்ணுறப்போ. ஸோ இதோட ப்ராசஸ் நான் சொல்கிறேன். லலிதாவில் நீங்கள் வந்து ஒன் டைம் டெபாசிட் போகிறப்போ ஒரு தடவை வந்து கலெக்ஷன்ஸையும் வாய்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து செட் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பியூரிட்டி வாய்ஸ் லலிதா வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, நல்லா தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து நகையெல்லாம் வந்து நமக்கு மெல்ட் பண்ண மாட்டுறாங்க. அதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரியல. பட் வந்து பியூரிட்டி வைஸ் வந்து நமக்கு வந்து தரவுலேயே செக் பண்ணுறாங்க.
பட் வந்து எனக்கு இதுதான் டவுட். மெல்ட் பண்ணா தான் அதுல நமக்கு தண்ணி எவ்ளோ இருக்குன்னு தெரியும். ஸோ வந்து ஏன் மெல்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு தெரியல. கேட்டோம். பட் வந்து நாங்க மெல்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. வேஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டர்ட்ஸ் அதாவது டர்ட்ஸ் எவ்ளோ கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, அதர் ப்ராடக்ட்டுக்கு 1% வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து எனக்கு வந்து 1%லாம் கம்மி பண்ணல. அதுக்கு குறைவா தான் கம்மி பண்ணியிருந்தாங்க. அதாவது டர்ட்ஸ்க்கு மட்டுமே வந்து எனக்கு 140 மில்லிகிராம் வந்து கம்மி பண்ணாங்க. அடுத்தது வேஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு 87 மில்லிகிராம் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா, 1.3% எனக்கு கம்மி பண்ணியிருந்தாங்க. அதாவது கிராம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 227 மில்லிகிராம்ஸ் வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு இன்னைக்கு கோல்ட் ரேட்ல அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹2000 வரும்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு இது பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. பிகாஸ் வந்து என்னோட 8 கிராம் செயினுக்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 மில்லிகிராம் வந்து அதர் ஷாப்ல டிடெக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து இது எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்க வந்து நேரடியா இந்த மாதிரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம, இந்த மாதிரி ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கும் லாபம். இப்ப எப்படி லாபம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்போ 1 கிராம் பார்த்தீங்கன்னா, ரூ. 9,315 இருக்கு இல்லையா? ஸோ 16 கிராம் நீங்க டெபாசிட் பண்ணா, 1,49,000 ஆகும். இதே ஃபியூச்சர்ல 1 கிராம் உங்களுக்கு வந்து ரூ. 10,000 ரேட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 16 கிராம் வந்து உங்களுக்கு 1,60,000 வரும். இப்போ வந்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, 10,000 ஏறி இருக்கு. ஸோ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறப்ப அதோட மதிப்பு நமக்கு வந்து தேவை கிடையாது. பிகாஸ் ஏன்னா நம்ம நகைய குடுத்துட்டு, நம்ம நகைய தான் அங்க வாங்க போறோம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து விஏ தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்ப வேஸ்டேஜ் வந்து நமக்கு கோல்ட் ரேட் அதிகமானா, ஆட்டோமேட்டிக்கா வந்து வேஸ்டேஜும் உங்களுக்கு அதிகமாகும். ஜிஎஸ்டியும் அதிகமாகும். பட் வந்து இந்த ஸ்கீம்ல நீங்க டெபாசிட் பண்ணா விஏ குடுக்க வேணாம். இப்போ விஏ வந்து ஒரு 14,000 குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 14,000த்துல ஜிஎஸ்டியும் கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியும் ஏறும். இப்ப அந்த 14,000 இல்ல. வெறுமனே உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும் கால்குலேட் பண்றீங்கன்னா, அரவுண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 500லேருந்து ₹1000 ஜிஎஸ்டில குறையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்றத விட சேல் பண்ணா தான் நமக்கு வந்து அந்த நகை லாபமா இருக்குமே தவிர, நீங்க நகைய வச்சிருந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நமக்கு எப்பவுமே லாபம் கிடையாது. நம்ம நகைய மாத்தும்போது நமக்கு அதுல லாஸ் தான் வரும். ஏன்னா 2 சைடுமே நம்ம வேஸ்டேஜ் குடுத்து தான் நகைய வாங்குற மாதிரி இருக்கும். அதுல பழைய நகைக்கு ஒரு வேஸ்டேஜ் குடுத்து வாங்கியிருப்போம். அண்ட் புது நகைக்கு ஒரு வேஸ்டேஜ் குடுத்து வாங்கியிருப்போம். இதுல நம்மளோட ஒரு பகுதி அமௌண்ட் தான் போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து யாரா இருந்தாலும் ஓல்டு கோல்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ஸ்கீம்ன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.